பழி வாங்கணும் அப்படின்னு ட்ரெயினில் ஏதாவது இருந்துச்சுன்னா நான் ஒன்று வீட்டில் இருப்பேன், இல்லை நான் ஆஃபீஸில் இருப்பேன். என்ன வேணாலும் சரி. இது எவ்வளோ நக்கல் இல்லை? இது திமிர்த்தனமாக இருக்குது அந்த பேச்சு. 41 பேரை கொலை பண்ணணும். நாய் அடிக்கிற மாதிரி ஏர்போர்ட்லேருந்து அடின்னு அடிச்சு தரதாருன்னு இழுத்துன்னு போயிட்டு உள்ள லாக்கப்பில் தள்ளி தான் இவன் இப்படி பேசுவானா சார்? நமக்கு இப்போ ஜெயலலிதா வேண்டும். மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரே ஒரு வாரம் அதுவும் இப்போ ஒரு 4 நாள் 2 நாள் 2 நாள் ஜெயலலிதாவை மாறினா போதும். மிகப்பெரிய ஒரு தீய சக்தி வந்து நம்மளை வந்து ஆட்கொண்டு இருக்கு. இது தீய சக்தி தான். எல்லாமே தருதலைகளா இருக்கிறானுங்க சார். அவன் நடிச்சானே தவிர கொஞ்சம் கூட அவன் முகத்துல வந்து அந்த வருத்தம்லாம் இல்லை சார். 63 படம் பார்த்துருக்க மாட்டாடே உன் படத்தை. நாங்கள் ஒரு படமா 2 படமா திமுக அரசை வீழ்த்தணும் ஒரே எண்ணம், வேற எந்த எண்ணமும் கிடையாது. அப்படியே நீ என்ன கைது பண்ண பார்க்குறியா? எத்தனை பேர் சாவறான் பார்க்குறியா? விஜய் என்ன அதுதான். எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு நைட்டு தூக்கினாலும் தூக்கலாம், இல்லை நாளைக்கு நைட்டு தூக்கலாம். ஆக மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக இது வந்து விஜய்க்கு வந்து ஜெயில் உறுதி. ரஜினிகாந்த் அவரோட செருப்பு இருக்குல்ல, அந்த செருப்பை தொட்டு வந்து தினம் வணங்குடான்னு சொல்லணும். அவனுக்கு பனிஷ்மெண்ட்னா அதுதான் கொடுக்கணும். ஆடுகளம் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேரத்தில் நம்மோடு அரசியல் பேச இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு சேக்கோ அவர்கள். வணக்கம் சார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். நேற்று விஜய் ஒரு காணொலியை கொடுத்திருந்தார். கிட்டத்தட்ட 72 மணி நேரம் கழித்து ஒரு காணொலியை மக்களுக்கு கொடுக்குறாரு. எல்லோருமே, எல்லா ஊடகங்களும் சரி, எல்லா மக்களும் சரி, தாவேகா தரப்பில் என்ன செய்தி வரப்போகுது, என்ன சொல்ல போகிறாங்கன்ற ஒரு பார்வை முன் வச்சு காத்திருந்தாங்க. நேற்று அவர் கொடுத்த அந்த பேட்டி எப்படி பார்க்குறீங்க? இது நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த வடிவேலோட காமெடி பார்த்துருக்கீங்க சார். நீங்கள் வடிவேல் காமெடி சொன்னேன். தானாக வந்து பார்த்தீங்கன்னா நானும் வந்து என்னையும் கைது பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? இது கிட்டத்தட்ட அப்படி தான் இருந்து விஜயோட ஸ்பீச். எப்படின்னா, ஒரு இந்த நடந்த சம்பவத்துக்கு வந்து மிகுந்த வேதனை வந்து ஏற்பட்டு ரொம்ப வருத்தமாக இருந்து இந்த காணொலி பதிவு பண்ணி ஒரு குறைஞ்சபட்சம் கேட்டால் நீங்கள் வந்து மன்னிப்பு கேட்கலனாலும் கூட அந்த மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறுதல் சொல்லக்கூடிய பல வார்த்தைகளை பேசி, சரிங்களா? இந்த சூழ்நிலையில் நான் வந்து யாரையும் நான் வந்து குறை சொல்ல விரும்பலை. எல்லாம் அவங்களுடைய பணிகளை தான் நீங்கள் செஞ்சீங்க. ஆனால் இந்த சம்பவம் நடந்ததுக்கு ஏதேனும் ஒரு வகையில் நான் வந்து காரணமாக இருந்தாலோ, இல்லை என்னோடய கட்சியினர் காரணமாக இருந்தாலோ நான் மிகுந்த வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப எளிமையாக முடிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை, ரொம்ப எளிமையானா, அதாவது என்னென்னா, எந்த ஒரு வந்து ஒரு மன வேற்றுமை வந்து ஏற்படுத்தாதபடி யாருக்குமே வந்து எந்த மன வேற்றுமையும் ஏற்படுத்தாத அளவுக்கு மன வருத்தத்தை அளிக்காத வரையில் வந்து அழகாக பேசியிருக்கலாம். அதாவது என்னென்னா, நான் வந்து இது வந்து மிகுந்த துயரமானது, எனக்கு வலி மிகுந்தது, இதெல்லாம் சொல்லிவிட்டு இந்த சூழ்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இறந்து போனவர்களோட குடும்பத்தில் நானும் ஒருத்தனாக இருக்க தான் விருப்பப்படுறேன். பட் இருந்தாலும் அந்த சூழல் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பதட்டமான ஒரு சூழ்நிலையில் நான் வந்து இப்போ இருக்க மனவேதனை இருக்கிறனால என்னால் அங்கே வந்து அந்த காட்சிகளை என்னால் பார்க்குற அளவுக்கு எனக்கு சக்தி இல்லை. அதனால் நான் வந்து இனி வரும் காலங்களில் நான் ரொம்ப கூடுதல் எச்சரிக்கையாக நான் வந்து பயணிக்கிறேன். உங்களுக்கு நான் இன்றைக்குமே நான் உழைக்க காத்திருக்கிறேன். இறந்து போனவர்களுக்கும் நான் என்னுடைய வந்து ஆழ்ந்த இரங்கலை தெரிவிக்கிறேன். உங்கள் குடும்பத்தோடு நானும் ஒருத்தனாக இருப்பேன் அப்படின்லாம் ஒரு நல்ல வார்த்தைகள் நிறைய இருக்குது சார். நல்ல வார்த்தை சார். கெட்ட வார்த்தை தான் சார் கம்மி. கரெக்ட் தானே சார்? இப்போ கெட்ட வார்த்தை தானே ரொம்ப குறைவாக இருக்குது. நல்ல வார்த்தைகள் நிறைய இருக்குது. இப்போ கெட்ட வார்த்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவு தான் ஆபாச வார்த்தையாக இல்லை சார். அவரோட வந்து எவ்வளோ நல்ல வார்த்தைகள் இருக்குது சார். அவரோட பேச்சில் வந்து வருத்தம் கலந்த ஒரு மிரட்டல் இருக்குது. மிரட்டல்லாம் கிடையாது, திமிர்த்தனமாக இருக்குது அந்த பேச்சு. நான் தான் ஸ்ட்ரைட்டாக சொல்லி தான் சார் எனக்கு பழக்கம். சில பேர் சுற்றி கீத்தி அப்படி வளைச்சி சொல்கிறாங்க. நல்ல வார்த்தைகள் நிறைய வார்த்தைகள் இருக்குன்றதை நான் இப்போ சொல்கிறேன் உங்கள்கிட்ட. அந்த வார்த்தைகள் சொல்லி நீங்கள் மன்னிப்பே கேட்கணும். நான் நீ கொடை சாஞ்சிட மன்னிப்பு கேட்டால் ஒரு வருத்தம் தெரிவிக்கிறன்ற ஒரு வார்த்தையை சொல்லி மன்னிப்பே கேட்கணும் என்ன கேட்டால். ஆனால் வருத்தம் தெரிவிக்க சொல்லிவிட்டு இந்த நேரத்தில் யாரையும் நான் காயப்படுத்த விரும்பலை, அதிகாரிகளுக்கு நான் வந்து ஒத்துழைப்புக்கு நன்றி, இப்படி பல வார்த்தைகளை சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து அரசியல் ரீதியாக அந்த வார்த்தைகளை எதையுமே பயன்படுத்தாமல் அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களை வந்து நான் மீண்டும் கண்டிப்பாக நான் சந்திக்கிறேன் அப்படி ஏதோ ஒரு வார்த்தை சொன்னேன். என்ன வார்த்தை கேட்டால், சிஎம் சார் நான் ஆஃபீஸில் இருப்பேன், இல்லை வீட்டில் இருப்பேன். இது எவ்வளோ நக்கல் இல்லை? இது இவனை நாய் அடிக்கிற மாதிரி ஏர்போர்ட்லேயே அடித்து 41 பேரை கொலை பண்ணியிருக்கிறான். 41 பேரை கொலை தான் சார். கிட்டத்தட்ட இவன் கொலை பண்ணது சம்மந்தம் தானே சார் இது? 41 பேரை கொலை பண்ணணும். நாய் அடிக்கிற மாதிரி ஏர்போர்ட்லேருந்து அடின்னு அடிச்சு தரதாருன்னு இழுத்துன்னு போயிட்டு உள்ள லாக்கப்பில் தள்ளி தான் இவன் இப்படி பேசுவானா சார்? இன்றைக்கி சமூக ஊடகங்களில் திமுக ஏற்கனவே தாவேகா விமர்சனம் இப்படி பல போயிட்டு இருந்தது. ஆனால் இன்றைக்கி விஜயோட அறிக்கைக்கு அப்புறம் வந்து சமூக ஆர்வலும் சரி, அரசியல் விமர்சகர்களும் சரி என்ன கருத்தை பரிமாறுறாங்கன்னா,
ஜெயலலிதா பாணியில் விஜயை கையாண்டுருக்கணும் ஸ்டாலின். ஆமாம் சார், அங்கே சோட போயிட்டாரு. இது என்றைக்கும் நான் சொன்னேன், மீண்டும் பதிவு பண்ணுறேன். பல ஊடகங்களில் பேசுனதை நான் மீண்டும் இங்கே பதிவு பண்ணுறேன். முதலமைச்சர் அவர்கள் நேரடி கவனத்துக்கே கூட நான் இதை வந்து தெரிவிக்கிறேன். கேட்டால் நீங்கள் வந்து கலைஞராக செயல்படுறீங்க, முக ஸ்டாலினாக செயல்படுறீங்க. கலைஞர் வந்து ஒரு மதிநுட்பம் நிறைந்த ஒரு அரசியல் சாணக்கியர், அவராகவும் நீங்கள் செயல்படுறீங்க. ரெண்டாவது மனித நேயமிக்க வந்து ஒரு மனிதராகவும் நீங்கள் செயல்படுறீங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கலைஞராக வேணாம், ஸ்டாலினாக வேண்டாம், நமக்கு இப்போ ஜெயலலிதா வேண்டும். முக ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரே ஒரு வாரம் அதுவும் இப்போ ஒரு 4 நாள் 2 நாள் 2 நாள் ஜெயலலிதாவை மாறினா போதும். இவனை நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சு இழுத்து தரதானே எடுத்து போய் உள்ள லாக்கப்பில் தள்ளனா ஒன்றும் நடக்காது. இந்த ஒரு நாய் ஒன்று சொல்லுது பாருங்க, ஒரு நாய் ஒன்று சொல்லிச்சு என்னன்னு கேட்டால் தமிழகம் ஸ்தம்பிக்கோன்னு சொல்லிட்டு, தமிழகம் அப்படியே தொட்டுப்பார், தமிழகமே பிறண்டுறோம் உருண்டுறோம், ஒன்றும் நடக்காது. கடந்த காலத்தை எல்லாம் பார்த்துட்டோம். இன்னொரு தற்கொலை ஒன்று போலீஸ் ஸ்டேஷனில் பாம்பு இடிக்கும் அப்படின்னு இருக்கான். யார் அவன்? ஒரு குட்டி பையன் 14 வயசு இருக்கும். பார்த்தீங்களா? விஜய் வீட்டுக்கு நீ போயிடுவியா, விஜய் வீட்டில் இறங்கிடுவியா, போலீஸ் ஸ்டேஷன் இருக்காதுன்னு சொல்லியிருக்காரு. இது மிகப்பெரிய அச்சுறுத்தல் சார். இது எங்கே போய் முடியும்னு தெரில. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்னொரு கேள்வி எனக்கு இந்த இடத்துல வருது. முக ஸ்டாலின் அவர்கள் இருக்கும்போதே இந்த நிலைமைன்னா நாளைக்கு எடப்பாடி அரசு வந்ததுன்னா வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா பலவீனமான அரசு, எடப்பாடி அரசு வந்து பலவீனமான, கடந்த காலத்தில் நம்ம பார்த்துட்டோம் சார். ராஜமாதா சரக்கு எடுத்துகிட்டு வந்தாங்க கொரோனா பீரியடில், அவங்களே கைது பண்ண முடியல, அந்த பொம்பளையே கைது பண்ண முடியல இந்த எடப்பாடியால். நீங்கள் நினைக்கிறீங்க இந்த விஜயெல்லாம் கைது பண்ணுறாரா எடப்பாடி? யோசிச்சு பாருங்கள். இப்போ 2 நடிகர் உங்களுக்கு தெரியும் போதை வழக்கில் கைது செய்யப்பட்டாங்க. 2 பேரை தூக்கி உள்ளே போட்டாங்களா இல்லையா? இவனை தூக்கி உள்ளே போடுறது வந்து பார்த்தா எடப்பாடியால் முடியுமா? முடியாது. இப்போ முக ஸ்டாலினே இல்லாமல், ஆட்சியில் இல்லாமல் எடப்பாடி தான் என்ன நிலைமை? இவருக்கே சவால்னா, அவர் ஆட்சியில் இல்லாத போது எடப்பாடி ஆட்சியில் இருந்தாக்கா இவன் இன்னும் எவ்வளோ பண்ணுவான்? ஆக மொத்தம் நல்லா தெரிஞ்சிச்சு சார், நமக்கு மிகப்பெரிய ஒரு தீய சக்தி வந்து நம்மளை வந்து ஆட்கொண்டு இருக்குது. இது தீய சக்தி தான், எல்லாமே தருதலைகளாக இருக்கிறானுங்க சார். இதெல்லாம் உங்களுக்கு தான் சார் இதுவாக இருக்குது. நீங்கள் சொல்கிறீங்க ஏதோ ஒரு நாய் ஒன்று சொல்லிச்சு போலீஸ் ஸ்டேஷனில் இதை பண்ணுவோம் அதை பண்ணுவோன்னு ஏதோ சொல்லியிருந்தேன். எனக்கு எவ்வளோ மிரட்டல் கால் வருது தெரியுங்களா? எவ்வளோ ஃபோன் வருது தெரியுமா எனக்கு? எந்தெந்த நாயை ஃபோன் ஃபோன் பண்ணி நாயை நின்றுவேன். எவ்வளோ அது சார் எனக்கு. இப்போ வண்டி ஓட்டும்போது திடீர்னு ஒரு கால், அதனால தான் நான் பார்த்தீங்கன்னா நேம் இல்லாமல் காலை எடுக்கிறேன். நான் பார்த்தீங்கன்னா இதனால் எவ்வளோ பேர் நான் இழந்துட்டேன் உண்மையிலேயே. யாராவது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபோன் பண்ணணும்னு நினைப்பாங்க, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் நேம் இல்லைன்னா நான் கட் பண்ணுறேன். நம்ம ஏற்கனவே பதிவு பண்ண நேமாக இருந்ததுன்னா பேசுவேன், அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் வந்து இந்த விஜயோட இந்த நடிப்பு பேச்சு மக்களை ஒரு கிளர்ச்சிக்குள்ளாகுது. அதாவது தூண்டுறேன் சார். உங்களுக்கு புரியுதுங்களா? இப்போ நல்லா புரிஞ்சுங்க. ஒரு விஷமத்தன்மை இருக்குது. விழுப்புரத்தில் ஒருத்தர் வந்து நான் சேர்ந்தான், செந்தில் பாலாஜி பேரை சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து செத்து போயிட்டான். சரிங்களா? அது வந்து விஜயோட காவலாளி, அவங்க பணிபுரிஞ்ச விஜய் மனைவி இருந்ததுனால சூசைட் பண்ணிட்டான். ஆனால் அவன் என்ன செய்யிட்டான், போகும்போது இப்படி எழுதி வச்சுட்டான். சரிங்களா? இப்போ நான் கேட்குறேன், இவன் வந்து பேசினானா இவ்வளோ இறந்தபோது அவனை ஏதாவது இவன் மென்ஷன் பண்ணானா? அதுவும் மென்ஷன் பண்ணல. சரி, இது எல்லாம் கூட போட்டேன் சார்ண்ணா. இவனுடைய நினைப்பு என்னன்னா, விஜய்க்கு அந்த வார்த்தை எதனால் வருதுன்னு கேட்டீங்கன்னா, என்னை கைது பண்ணால் இன்னும் 10 பேர் சாவான். அர்த்தம் அதான். நீ என்னை தொற்றுறியா? நீ வந்து பார், ஆஃபீஸில் இருப்பேன், வீட்டில் இருப்பேன், வந்து பார், என்னை தொட்டினா இன்னும் பல பேர் சாவான். எவ்வளோ பெரிய இது சார். கொஞ்சம் கூட சார் அவன் நடித்தானே தவிர கொஞ்சம் கூட அவன் முகத்தில் வந்து அந்த வருத்தம்லாம் இல்லை சார். எனக்கு தெரியாது சார், இவ்வளோ நாள் 63 படம் பார்த்துருக்க மாட்டாடே இவன் படத்தை. நாங்கள் ஒரு படமா 2 படமா, அதுக்கு முன்னாடி நாங்கள் எவ்வளோ பேரை பார்த்துருக்கோம். என்ன சார், பிரகாஷ் ராஜை பார்த்துருக்குறோம், வந்து சத்யராஜை பார்த்துருக்குறோம், ராதா ரவியை பார்த்துருக்குறோம், எத்தனை மகான் நடிகர்கள்லாம் நாங்கள் பார்த்துருக்குறோம். எவ்வளோ நடிகரை பார்த்துருக்கோம். நீ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அப்போ கூட ஸ்கிரிப்டை பார்த்து படிக்கிறேன். அதுவும் கூட பார்த்தீங்கன்னா வந்து எழுதி வச்சு படிக்கிறான் சார் இவன். இப்போ தான் தெரியுது இவன் என்னத்த வசனத்தை பேசுனானுங்க. இந்த இயக்குனர்லாம் நம்ம தேட வேண்டியதாக இருக்குது. எப்படா இவனை நடிக்க வச்சிங்க? ஒரு லைனும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்த்து படிக்கிறான். ராமலிங்கம் பிள்ளை வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாமக்கல் கவிஞர் பேரே பார்த்து தான் சார் படித்தான் இவன். ரொம்ப ஆபத்தானவன் சார். ஐயோ, இதுக்காகவே முதலமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா 100 வயசு வரைக்கும் இருக்கணும். இவனை விடவே கூடாது. இவனை வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி அதிகாரத்தில் விட்டோம்னா நாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப அனுபவிக்கும். இவ்வளவு நாள் நம்ம வந்து தமிழகத்தில் வந்து சங்கிகள் உள்ளே வரக்கூடாது, அவங்க சங்கிகள் உள்ளே இறங்கிட்டா விஷமாக இருக்கும், தமிழ்நாடு ஒரு மாதிரி ஆகிடும். ஆனால் அதை விட ரொம்ப டேஞ்சரான மனுஷன், பயங்கரமான ஆபத்தானவன் சார் இவன். இவனோட பேச்சில் தெரியுது, இவனோட தொனி
உன் பேச்சு நக்கல், இந்த பேச்சு என்னத்தமா இருக்குங்க, நக்கல், நையாண்டி, திமிரு, உன்னால் என்ன பண்ண முடியும்னு கேட்குற அந்த தெனாவட்டு எல்லாமே இருக்குது. இப்படிப்பட்ட நான் வந்து கேட்டினா அன்றைக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு தரன்னு காலரை பிடிச்சி இழுத்துன்னு போயிருக்கணும் சார். அரசு பண்ண தப்பு. அரசு விட்டுது. அரசு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டினா ஒரு லீடர்ஷிப் கொடுக்குற மரியாதை கொடுக்குது. அதுதான் கூடாதுன்றேன். அது கூடாது. ஒரு தலைவனுக்கு ஒரு அரசியல் கட்சி தலைவனாக பார்க்கக்கூடாது. நீங்கள் நடிகனாக கூட பார்க்கக்கூடாது. 41 பேர் பண்ண ஒரு கொலைகாரனாக பார்க்கணுன்ற நான். அவ்வளோதான். அந்த 41 பேரை வந்து கொலை பண்ணாக்க அவனை நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அப்படி தான் கூப்பிட்டு போனோம். உங்களுக்கு நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன், அதிமுக பீரியடில் ஜெயலலிதா அவர்கள் வந்து இது போல் மரணங்களுக்கு வந்த ஜேபிஆர் வந்து அதாவது எப்படின்னா சரியான ஒரு மழை, நல்ல மழைக்காலம். அதில் வந்து ஒரு கட்டடம் கட்டுறாங்க ஈசிஆர் ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு ஜேபிஆருடைய காலேஜில் வந்து ஒரு பெரிய கட்டடம் கட்டுறாங்க. அப்போ அந்த கட்டடம் கட்டும்போது பார்த்திங்கன்னா அது கொலாப்ஸ் ஆகிடுது. அந்த கட்டடம் வந்து கொலாப்ஸ் ஆகி ஒரு 6 பேர் ஒரு 9 பேர் நினைக்கிறேன், 9 பேர் வந்து இறந்துடுறாங்க. அவர் இறந்த உடனே கேட்டிங்கன்னா வந்து வழக்கு பதிவு பண்ணி அந்த கட்டிட பொறியாளரை கைது பண்ணுறாங்க. ஜேபிஆரையே வந்து கைது பண்ணும்போது கேட்டால் ஜேபிஆர் தான் சிலர் கேட்டால் போய் மருத்துவமனையில் போய் படுத்துக்கிறாரு, ஹாஸ்பிட்டலில் போய் படுத்துக்கிறாரு. அந்த ஸ்ட்ரெச்சரோடு தூக்குனாங்க. அந்த ஸ்ட்ரெச்சரோடு அப்படியே தூக்குனாங்க சார். எல்லாரும் ஒன்று கேட்டோம், ஐயோ ஜேபிஆர்னா எவ்வளோ பெரிய ஆளுமை, அவர் இதை பண்ணியிருக்காரு, அதை பண்ணியிருக்கிறாரு, இதுக்கு இவ்வளோ நன்கொடை கொடுத்துருக்காரு, அதுக்கு அவ்வளோ நன்கொடை கொடுத்துருக்காரு, அவர் எவ்வளோ பெரிய ஆள், அப்படி இப்படின்னாங்க. கவலையே படல அந்த அம்மா. அந்த வழக்கில் அந்த ஜேபிஆர் அரெஸ்ட் பண்ணி தூக்குனாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏசி சண்முகம் ஒரு இந்த வெள்ளம் வந்தபோது பார்த்திங்கன்னா அந்த கூவாத்து வாரத்தில் ஏதோ கட்டிடம் கட்டிட்டு வந்து அது கொலாப்ஸ் ஆகுது. அப்போ உடனே என்ன கேட்டால் அப்போவும் இந்த இவங்க தான் இருக்கிறாங்க, இந்த ஐஏஎஸ் இப்போ இருக்காங்கல்ல, அமுதா ஐஏஎஸ் இருக்காங்கல்ல, அப்போ அவங்க தான் ரூலிங் இருக்காங்க. அப்போ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பீரியட் ஜெயலலிதா பீரியட் தான். அப்போ என்ன சரி கேட்டால் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு ஆர்டர் போடுறாங்க. அப்புறம் இந்த இதுங்கி போய் டெல்லியில் போய் எங்கேயோ போயிட்டு தலைமுறை ஆகி அதுக்கப்புறம் அது வந்து முன்ஜாமீன் ஆகி லோக்கலில் தான் கைது பண்ணியிருப்பாங்க. ஆனால் டெல்லியில் போய் பதுங்கி அதுக்கப்புறம் வந்து அது அந்த வழக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படி போச்சு. சொல்கிறேன் இது எதுக்குன்னா, ஒரு எவ்வளோ பெரிய ஆளுமையாக இருந்தாலும் மிகப்பெரிய டிசாஸ்டர் சார். இது ஒரு மிகப்பெரிய ஒரு மனித பேரழிவு. இதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீ வருத்தப்படல, நீ பேசாமே இந்த விட பிரச்சனை கிடையாது சார். எது இவன் அவ்வளோதான் இவன் அப்படின்னு வச்சுக்கலாம். நீ நியாயம் கற்பிக்கிற என்ன சொல்கிறேன்னா, நான் வந்து அங்கே பதற்றம் ஆகிடும்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். சரிடா, பதற்றமாகி வந்துட்டேன். ஏர்போர்ட்டில் நீ பேசுறதுக்குன்னா ஒரு பத்திரிகையாளர் கேட்குறாரு, 30 பேர் இறந்துட்டாங்க சார் கேட்கும்போது நின்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வார்த்தை, நான் மனவேதனையாக இருக்கிறேங்க, நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன், இது ஆழ்ந்த இரங்கல், நான் உங்களுக்கு அந்த குடும்பத்துக்கு நான் துணையாக இருப்பேன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனேன். என்ன அவனுக்கு பெரிய லாடு லபுக்கு மாதிரி தானே போனேன். ஸோ களத்தில் இருந்த பல பேரும் சொல்கிறாங்க சார், இது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க மடைமாற்றம் செய்யக்கூடிய வேலைகள் நடக்குது சார். அதாவது இந்த தாவேகாவை சார்ந்த 2ஆம் கட்ட நிர்வாகிகள், விஜய் உட்பட அடுத்த நிர்வாகிகள் மற்றும் ஆதரவாக இருக்கக்கூடிய சங்கிகள், இப்போ அம்பலமாயிடுச்சு, சங்கிகள் தான் பின்னாடி இருக்கிறாங்கன்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அண்ணாமலையோட அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து திமுக அரசுக்கு வந்து எதிராகவும் விஜய்க்கு ஆதரவாகவும் இருக்குது அந்த அண்ணாமலையோட பேச்சு எல்லாமே. அண்ணாமலையெல்லாம் ஒரு பொருட்டே கிடையாதுன்னு வச்சுக்கங்களேன். இந்த ஏயு மேட்டரில் நான் வந்து பார்த்தீங்கன்னா இதை சொல்கிறேன், இந்த உண்மையை சொல்கிறேன்னு சொல்லி கடைசி வரைக்கும் எந்த உண்மையும் சொல்லவே இல்லை. அது நம்ம பார்த்தோம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அண்ணாமலை இப்போ வந்து பேச்சை ஒரு பொருட்டாக எடுத்துக்கலாம். ஆனால் என்ன வேலை நடக்குதுன்னா, இது ஒரு நல்ல தருணம்னு நினச்சி என்ன பண்ணுறாங்கன்னா இவனை பேக்கெட் பண்ணுற வேலையை வந்து பண்ணுறாங்க. இவனை பேக்கெட் பண்ணுறது ஈஸின்னு தெரிஞ்சிச்சு. ஒரு எஃப்ஐஆருக்கு தாங்களே சார், இவன் எஃப்ஐஆரில் இல்லவே இல்லை. இன்னும் இவன் பேர் வந்து பார்த்தீங்கன்னா சேர்க்கவே இல்லை. இப்போ நீங்கள் எஃப்ஐஆர் ஒரு செய்தி ஒன்று நாங்கள் கேள்விப்பட்டது, அந்த 2 மாவட்ட செயலர், கரூர் மாவட்ட செயலரும் கரூரோட அந்த ஒருங்கிணைப்பாளரும் கைது செய்திருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து தாவேக்கா தரப்பில் தான் நீங்கள் கைதாவங்க, ஒழிய வேண்டாம் அவங்க அப்படின்ட்டு ஒரு பார்வையை பார்க்குறாங்க. ஆனால் 2ஆம் கட்ட தலைவராக பார்க்கப்படுற புசி ஆனந்தும் சரி, நிர்மல்குமாரும் சரி, இவங்கெல்லாம் தலைமறைவாக தான் இருக்காங்க. இவங்க இன்னும் கைதாகலை. இவங்க ஒளிகிற இடத்துல தானே அவங்களும் ஒளியுவாங்க. அதுதான் அவங்கள மட்டும் கைதாகுங்க அப்படின்ற ஒரு அறிக்கை நம்ம சார். முன்ஜாமீன்னா நீங்கள் எல்லாருக்கும் அப்ளை பண்ணணும், சரிங்களா? ஆனால் அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா வந்து கைதாக விட்டுட்டு இப்போ இவங்க மேலே வந்து உங்களுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா முன்ஜாமீன் போகிறீங்கன்னா நீங்கள் எப்படிப்பட்ட ஆளுங்க? அங்கே மாவட்ட நிர்வாகிகளும் நீங்கள் விட்டு கொடுக்கக்கூடாதுல்ல. இப்போ அவங்கள பலி கொடுக்குற மாதிரி ஆகிடுதுல்ல. மாவட்ட நிர்வாகிகளை பலி கொடுத்துட்டு நீங்கள் மாநில நிர்வாகிகள் நீங்கள்லாம் வந்து எஸ்கேப் ஆகிற மாதிரி தானே இருக்குது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இனிமேலாவது புரிஞ்சுக்கணும் சார்.
இன்னும் அவங்க புரிஞ்சுக்கிட்ட மாதிரி தெரியல அந்த குடும்பத்தை சார்ந்தவங்களாம். இதுதான் ஒன்று. இது வந்து விஜயை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன், ஒரு பப்ளிசிட்டி பைத்தியம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் சொல்கிறேன், அதுதான் இந்த பிரச்சனைக்கு காரணமே. விஜய் வந்து ஒரு பப்ளிசிட்டி பைத்தியம், நான் சொல்கிறேன், உறுதியாக சொல்கிறேன். இதை தாண்டி வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த அதிகார வெறின்றது வந்து நடிகைகளால் மது மாதிரி மது எப்படி படுக்க வச்சுட்டு எப்படி வந்து பார்த்திங்கன்னா சில படங்களை பார்த்துருப்பீங்க, கவர்ச்சி நடிகைகள்லாம் மடியில் சாட்சி மது ஊற்றுவாங்க வாயில் கதாநாயகனுக்கு, அந்த மாதிரிலாம் வில்லனுக்கு வச்சுங்களேன். அந்த மாதிரி இவனுக்கு கேட்டால் இவனுக்கு அதிகார போதையை வந்து இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாட்டிலாக வாயில் ஊற்றிட்டாங்க. இவனுக்கு தலையில் ஏறிடுச்சு. எப்படியாவது சிஎம் ஆகணுன்றது இவனோட நோக்கம். எப்படியாவது ஆகணும். யார் காலை பிடிச்சி கையை பிடிச்சி அது மாற்றணும். அதுக்கு தான் இந்த கோல்மால் பண்ணிட்டு இருந்தான். அரசியல் எதிரி, கொள்கை எதிரின்ட்டு. இப்போ தெரிஞ்சிச்சுல்ல, நான் தானே சொன்னேன் அரசியல் எதிரின்றீங்க, அப்போ கொள்கை நட்பு இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொள்கை எதிரின்றீங்க, அப்போ அரசியல் நட்பு இருக்குது. இப்போ அரசியல் நட்பு வெளியே வந்துடுச்சா, பூனைக்குட்டி வெளியே வந்துடுச்சா, இவ்வளோ தான் மேட்ரு. ஆக மொத்தம் இவன் வந்து ஒரு ஆர்எஸ்எஸ் கைக்கூலி. ஆர்எஸ்எஸ் அஜெண்டா என்னன்னு உங்களுக்கு தெரியும். முழுக்க எல்லாமே வந்து உங்களுக்கு தெரியும். வந்து கேட்டால் வந்து பாசிசம் பாயசம். இவனே இப்போ இவன் பாயசமாக இருந்தால் கூட சந்தோஷப்பட்டுருக்கலாம். இது பாசிசம் பாயசம்னு சொன்னால இவன் பாயசம் வந்தால் கூட சந்தோஷப்படலாம். இவன் பாசிசம்ன்றது தெரிஞ்சு போயிடுச்சுப்போ. இவன் வந்து பிஜேபியோட இன்னொரு வெர்ஷன், இன்னொரு முகம், அவ்வளோதான். ஏதோ ஒரு பெரிய இல்லை பெரிய சதி திட்டத்தான் இருக்குது. சதி திட்டம் தீட்டி இருக்காங்க, அது சின்னதாக இருக்குன்னு நினைக்கிறேன். திமுக சார், நான் சொல்கிறேன் சார், திமுக அரசை வீழ்த்தணும், ஒரே எண்ணம், வேறு எந்த எண்ணமும் கிடையாது. திமுக அரசை வீழ்த்தணும், உதயநிதியை வந்து முதலமைச்சர் ஆக்க விடக்கூடாது. ஸ்டாலின் இதோடு முடியணும். இந்த 21 இந்த ஆட்சிக்கு வந்த பிறகு இதோடு இவங்க சாப்டர் முடியணுன்றது தான் இவங்க நோக்கம். அது ஒருபோதும் நடக்காது. இவன் பிராண்டை கிழிக்கிறது தான் வேலை. இனிமேல் வேறு இதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா பச்சை தமிழை எவனாக இருந்தாலும் சரி, அது திராவிடன் இருந்தாலும் சரி, தமிழை யாராக இருந்தாலும் சரி, இவன் வந்து பார்த்தீங்கன்னா விடக்கூடாது. இது வந்து பார்த்தீங்கன்னா இவன் மத்திய அரசோட கைக்கூலி, சங்கியோட வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பி டீம்னு தெரிஞ்சிச்சு. இவனும் ஒரு சங்கி தான். இவனை இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா விடக்கூடாது. இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இவனை வந்து தினம் இவன் பிராண்டை கிழிக்கணும் சார். அதுதான் சார் அன்றாட கடமையாகவே இருக்கணும். இதுதான் உண்மையாக நான் சொல்கிறேன். இவன் ரொம்ப ஆபத்தானவன் சார். எல்லாமே தருதலையாக்கி ஒரு ஒரு தலைமுறையே வந்து பார்த்தீங்கன்னா பாழாக்கிடுவான்ற மாதிரி இருக்குது சார். உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிட்டேன், தவிர்க்க முடியாமல் சொல்கிறேன். இந்த காணொலி பார்க்குறவங்க அத்தனை பேரும் பாருங்கள். ஒரு நீதியரசர் தலைமையில் வந்து ஒரு குழு அமைச்சிருக்கு சார், ஒரு ஆணையம் அமைச்சிருக்கு. நீதிமன்றம் கோயில் மாதிரி, நீதிபதிகள் சாமி மாதிரி. இவங்க வந்து பார்த்திங்கன்னா விமர்சனம் பண்ணுறான்னு பாருங்கள். அவ்வளோ கீழ்த்தரமாக விமர்சனம் பண்ணுறாங்க சார். அந்த ஆணையத்தையே நீங்கள் புரிஞ்சுப்பீங்க நான் சொல்கிறத. புரியுது. அவ்வளோ ஆபாசமாக வந்து கமெண்ட்டில் பதிவு பண்ணுறானுங்க சார். எவ்வளோ பெரிய கொடுமை சார் இது. அதை கண்டுபிடிச்சிட முடியாதா சைபர் கிரைமில் போயிட்டு? இது பெரிய விஷயமா? அப்போ பார்த்தீங்களா எல்லாமே தடுதலைகளாக இருக்கிறானுங்க சார். ஒரு விஜயை பற்றி எதிர்த்து சார் அந்த கட்சியை தடை செய்யணும் சார். இவனை தூக்கி போயிட்டு இந்த 41 பேர் இதை விட ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைக்காது. இந்த 41 பேர் வந்து இறந்ததை ஒருத்தர் இல்லைன்னா சொல்லலாம் சார். இவனை மாதிரி எண்ணம் உள்ளவன் இந்த சவுக்கு சங்கர் சொல்கிறானுங்கன்னா ஒரு வகையில் நல்லது. அவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து விஜய் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவரை வந்து மாற்றிக்கிறதுக்கு எப்படி இவரை மாற்றிக்கிறதுக்கு 41 பேர் சாகணும். என்னடா டேய், கொஞ்சமாவது நெஞ்சில் ஈரம் இருக்காடா உங்களுக்கு? நல்லதுன்னு சொல்ல முடியுமா சார்? இந்த 41 பேர் இறந்தது போயிட்டு அதையும் ஒருத்தர் சொல்கிறானா பார்த்துங்க. ஆக இது ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு மனிதன் சார். உண்மையிலே சொல்கிறேன். எவனோ ஒருத்தர் சொன்னான் கொஞ்ச நாள் முன்னாடி, மாநிலத்துக்கே ஆபத்தானவர், தேசத்துக்கு ஆபத்தான. இவன் தான் மாநிலத்துக்கு ஆபத்தானவன். உண்மையிலேயே இவனை தான் சொல்லணும். அவன் சுண்டக்கார நடிகன், அவனை போய் சொல்லிட்டு கிடந்தான் மாநிலத்துக்கு ஆபத்தானவர், வந்து தேசத்துக்கு ஆபத்தானது. இவன் தான் ஆபத்தானவன், மாநிலத்துக்கு ஆபத்தானவன், பேராபத்து. ஆமாம் பேராபத்து. இல்லைனா எப்படி சார் அந்த வந்து பார்த்தீங்கன்னா அவனோட பேச்சோட துணி பாருங்கள் சார். இந்நேரம் ஜெயலலிதா இருந்தாங்கன்னா நடக்கிறதே வேறு. இவங்க நிதானமாக இவங்களோட செயல்பாடு இருக்குது. ஒரு லீடர்ஷிப்ன்றதுக்கு ஒரு மரியாதை, ஒரு கண்ணியம் கொடுத்து நிதானத்தை கடைபிடிக்கிறாங்க. ரொம்ப தப்பான சென்னை ஏர்போர்ட்ல இறங்கணும்னே கைது செய்து உள்ள வச்சிருந்தா இவ்வளோ பேசி இவ்வளோ திட்டல் எல்லாம் முறியடிக்கப்பட்டது பாருங்க சார். திமுக வந்து ஒரு குற்றத்துக்கு சார் ஒரு குற்றத்துக்கு காவல்துறையோட அணுகுமுறைகள் வித்தியாசமாக இருக்கும். ஒரு குற்றத்துக்கு இது வந்து என்ன குற்றம் நீங்கள் பார்த்தீங்கன்னா லஞ்சம் கொடுத்த வழக்கில், இந்த தேர்தல் கமிஷனில் லஞ்சம் கொடுத்த வழக்கு, இரட்டை இலை சின்னத்துக்கு லஞ்சம் கொடுத்து டிடிவி மேலே தோல் மேலே கை போட்டாங்க. அதாவது சிபிஐ வந்து தோல் மேலே கை போட்டாங்க. இந்த சைடில் இருந்து பார்த்தீங்கன்னா மேலே இப்படி கூட வைக்கல, அப்படியே அணைச்ச மாதிரி தோல் மேலே கை போட்டு குற்றவாளியை மாதிரி இழுத்து போகிறாங்க. அன்றைக்கி விழுதுது டிடிவியோட மரியாதை. இது அன்றைக்கி விழுதுது. அதே மாதிரி இவனுக்கு இழுத்தும் போயிட்டு தள்ளிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உள்ள ஜெயிலில் கொடுத்துட்டு நார்மல் ஜெயில் கொடுத்துட்டு இவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த கேரவனில் இருக்கிற ஸ்டார் அந்த இதெல்லாம் கொடுக்காம
கொடுத்துரு, ஒரு வாரம் இருந்தானா போதும் சார். சார் அன்னைக்கு விஜயை கைது செய்திருந்தா இந்த தற்கொலைகள் வெடிக்கும் சார், போலீஸ் ஸ்டேஷனை தகர்க்கும், இதெல்லாம் பேச்சு இதெல்லாம் ஒன்றும் கிடையாது சார். நீங்கள் எவ்வளோ பேர் பார்த்துட்டு வெடிக்கும் அதெல்லாம் ஜெயலலிதாவை தூக்கி வச்சு உள்ளே வைக்கலையா சார்? கலைஞர் நடு ரோட்டில் உட்கார வைக்கலையா சார் கைது பண்ணி? சொல்லுங்கள். இது எல்லாம் வந்து அப்படின்னா அப்படியே தமிழ்நாடு பிறண்டுச்சா? ஒன்றும் கிடையாது. ஆட்சி மாற்றம் நிகழும், அவ்வளோதான். அதுக்கெல்லாம் இவங்க பயப்படுறவங்களும் கிடையாது. திமுக அரசு வந்து கேட்டால் ஆட்சி மாற்றத்துக்காக பயப்படுறவங்க கிடையாது சார். எத்தனையோ முறை பார்த்துட்டாங்க, ஆட்சி கவிழ்ப்பும் பார்த்தவங்க, ஆட்சி மாற்றம் பார்த்தவங்க. இவனை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்னென்னா, ஐயோ தூக்கி உள்ள வச்சா இவர் பெரிய தலைவராக அப்படிலாம் கிடையாது. ஆனால் இது அப்படி விட்டதோட விளைவு தான், ஒரு பெருந்தன்மையாக ஒரு தலைவர் விட்டுனா நீ பயப்படுற. அப்படியே தான் என்னை கைது பண்ணாலும் ஒரு 10 பேர் சாவான். எவ்வளோ பெரிய கொடுமை பாருங்கள். அவன் என்ன அதான், விஜய் என்ன அதான். அப்படியே நீ என்னை கைது பண்ணு, பார்க்குறியா எத்தனை பேர் சாவறான் பார்க்குறியா? அதுதானே சார் இது. குருமூர்த்தி சொல்லி தான் இந்த தகவலை வந்து விஜய் பேசியிருக்காரு. ஆமாம், ராஜமாதாவை காப்பாற்றுறது அவர் தான் சார். ஷோவோட வந்து உறவினர் தான் ராஜமாதா. ராஜமாதாவை காப்பாற்றுறது யார்? அவர் தான் காப்பாற்றினார். ஃபோன் பண்ணி சொன்னோன்னா விட்டுருவாங்க, அவ்வளோதான். அப்படி தானே சார் இருக்கா? பொலிட்டிக்கல் புரோக்கர் தானே சார். அப்போ பச்சையாக சொன்னால் பொலிட்டிக்கல் புரோக்கருக்கு எவ்வளோ வலிமை இருக்குன்றது நீங்கள் வந்து சக்தி திருமணம் படம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். ஒரு பொலிட்டிக்கல் புரோக்கருக்கு அவன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ வலிமை இருக்குது அப்படின்னு பார்த்தாலும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுதான் சொல்கிறேன். இதெல்லாம் வந்து அரசு வந்து இனிமேல் இதை எப்படி அணுக போகுதுன்றதை நம்ம கவனிக்கணும். இந்த ஊடகங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நடவடிக்கை எடுத்தது 100% கரெக்டு. இப்போ பாருங்கள், ஒரே ஒருத்தனை பிடிச்சி போட்ட உடனே இந்த வலைபேச்சு குரங்குங்க எல்லாம் அப்படியே நெளிஞ்சு இப்போ வேறு மாதிரி போடுறானுங்க. ஒருத்தரை தூக்கி உள்ள வச்சது தான் உடனே இவனுங்கெல்லாம் மாற்றிக்கிறானுங்க. உடனே கேட்டால் வந்து இது மோசமான போக்கு சார். இது வந்து இப்போ வந்து நல்லா தெரியுது, கண்ணுக்கு முன்னாடி ஒரு குற்றம் நடக்குது. அவன் எவனா இருக்கட்டும் சார் பண்ணவன், உனக்கு வேண்டாம் அதெல்லாம் பார்க்கவே கூடாது. கண்ணுக்கு முன்னாடி என்னென்ன தவறு நடந்திருக்கு நல்லா பார்க்கலாம். நீங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதை விட்டுட்டு ஒரு குறிப்பிட்ட வந்து ஒரு அமைச்சரையோ இல்லை ஒரு குறிப்பிட்ட வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினரையோ ஒரு கட்சியோ நீங்கள் எப்படி சாடுறீங்க? அங்கே ஏதாவது இருந்தாலும் பரவாயில்ல, அதுக்கான ஆதாரத்தை போட்டால் பரவாயில்ல. நீங்கள் ஒரு கற்பனையாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே ஒரு முடிவு பண்ணிக்கிட்டு இவர் பண்ணியிருப்பார் அவர் பண்ணி, இது ரொம்ப தப்பான விஷயம். இந்த கண்ணுக்கு முன்னாடி அவன் என்னென்னலாம் தப்பு பண்ணான்னு இப்போ பாருங்கள். இப்போ அதிகாரிகள் சொல்லக்கூடியதை பாருங்கள். இப்போது ஏடிஜிபியாக இருக்கட்டும், அந்த அம்மா ஐஏஎஸ் அவங்க அமுதா ஐஏஎஸ் இருக்கட்டும், இவங்க எல்லாருமே வந்து விளக்குறாங்க என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி அதாவது கேட்டால் ஒரு ஸ்டெப்பாக விளக்குறாங்க என்னென்ன நடந்ததுன்ட்டு. இதை விட என்ன வேணும்? இதை விட உங்களுக்கு சரி உங்களுக்கு அப்படின்னா உங்களுக்கு அதை விட சோர்ஸ் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறாங்க. நல்லா தெரிஞ்சுது. ஃபெலிக்ஸ் அவர் பேசணும் கேட்டினா அங்கே நடந்தது என்ன கிளாரிட்டியே யாருக்குமே தெரியாத ஒரு சூழ்நிலையில் உடனே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சார்ஜ் ஃப்ரேம் பண்ணுறீங்க. டிஎம்கே ரூலிங்க அகைன்ஸ்டாக இருக்குது, செந்தில் பாலாஜி பேரை சொல்கிறீங்க, அவர் தான் பண்ணிட்டாருன்னு. என்ன இது? நம்ம யாருக்கும் சப்போர்ட்டாக பேசுகிறார்? உண்மைனா அடிப்படையில் ஏதாவது ஒரு முகாந்திரம் இருக்கணும். இந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கிறத கவனமாக எப்படா இந்த மாநாடு முடியும், எப்படா மக்கள் வந்து கலைஞ்சி நல்லபடியாக போவாங்க அப்படி தான் நினைப்பாங்க. நம்ம மாவட்டத்தில் அசம்பாவிதம் நடக்க வேணாம் தான் நினைப்பாங்க. இதை பண்ணணும்னா என் திருச்சியில் பண்ணக்கூடாதா? இல்லை வேறு இப்போ நாமக்கல்லில் பண்ண முடியாதா? எல்லா இடத்துலையும் தானே கூட்டம் வருது. அப்போ கரூரில் வந்து அவங்க சொல்கிற கேள்வி பார்த்தீங்களா நீங்கள் அந்த வார்த்தையை? 4 இடத்துல நாங்கள் வந்து பண்ணோம், கரூரில் மட்டும் ஏன் இப்படி நடக்குது? எப்படி சொல்கிறான் பாருங்க. இன்னும் தூண்டி விடுறான். கரூரில் மட்டும் ஏன் நடக்குது? என்ன சொல்லு ஸ்ட்ரைட்டாக சொல்லாத, நேராக சொல்லு. பட் என்ன சொல்ல வர? இதை இவங்க தான் பண்ணிட்டாங்க, செந்தில் பாலாஜி தான் பண்ணிட்டாரு சொல்ல வர. அதானே? அதே மறைவாக சொல்கிற. கேட்குறவெல்லாம் கேனைனா இங்கே அங்கே இருந்து சரி அப்படியே கூட பார்த்தீங்கன்னா உன் ஆள் யாராவது ஒருத்தர் அனுப்பணும்னு தோணுச்சா அவனுக்கு? அங்கே எவனாவது இருக்கணும் சார், யாரோ உன் சார்பான ஆட்கள் எவ்வளோ பேர் சார் அங்கே நிறைய தினக்கூலி நிறைய இருக்கிறாங்க சார். இந்த சினிமா அந்த காமெடியன்கள் சார் அவன் மேலே தவறு இருக்குதாவே பேசல சார். நேரம் வீணடிச்சோம் அது பேசல. 7 மணிக்கு போய் அங்கே நிற்கிறோம் அதை பற்றி பேசலை சார். 12 மணிக்கு வந்திருந்தா இவ்வளோ உயிர் சேதம் சார். ஒரு நல்ல கரெக்டாக ஞாபகப்படுத்துனீங்க. கரெக்டான ஒரு 12 அவருக்கு கொடுத்த நேரப்படி கணக்குப்படி அங்கே இருந்த மொத்த தொகை மக்களோட தொகை வந்து 7000 தான் சார். பார்த்தீங்களா? மொத்தமே கணக்கு. ஆமாம் 7000 தான் வந்து அந்த 11 மணிலேருந்து 12 மணி ஒரு இருந்தவங்க. அப்போ அவ்வளோ பார்த்தீங்களா? அவ்வளோ அழகாக அது பார்த்தீங்கன்னா நேரம் லேட்டாக கூடிய கூட்டம் தான் இவ்வளோ. இப்போ புரியுதுங்களா? அதனால தான் நான் சொன்னேன் இவன் லீவ் நாளில் வைக்கிறது எதுக்கு?
இப்போ நீங்கள் பாருங்கள், சனிக்கிழமையில் பல இடங்களில் வந்து அரை நாள் பண்ணியிருக்கோம். சாட்டர்டே மட்டும் சொல்கிறேன். சில இடங்களில் அரசெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 3 நேரம் வந்து லீவ் விட்டுது. சில பள்ளிக்கூடங்கள், ப்ரைவேட் தனியார் நிறுவனங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமையில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 3 மணிக்கு மேலே வந்து ஃப்ரீ ஆகிடும். அரை நாளில் ஃப்ரீ ஆகிடும், 3 மணிக்கு மேலே ஃப்ரீ ஆகிடும். இப்போ இவன் என்ன செஞ்சுக்கிட்டா, கூட்டத்தை நம்ம டிலே பண்ணும்போது அந்த 12 மணிக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னா முடிஞ்சிட்ருக்கோம். வேலைக்கு போயிட்டு வரவங்க, ஏன்னா அது ஜங்ஷன் காலையில் சுற்றி இருக்கிற 5 மணிக்கு மேலே வரக்கூடியவங்க எல்லாம் வந்து வேலை விட்டு வரவங்களாம் வந்துடுவாங்க சார். 5 மணிக்கு வந்து ப்ரைவேட்டில் வேலை செய்கிறவங்களாம் 5 மணி 6 மணிக்கு ஃப்ரீ ஆகிடுவாங்க. அதனால தான் இவன் லேட் பண்ணுறது. எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம லேட் பண்ணுறோமோ கரூரில் நம்ம மிகப்பெரிய கேங்கை காட்டணும். ஒரு தனிப்பட்ட மனுஷன் ஒழுக்கம் இல்லாத 41 உயிரை பலி வாங்கி இன்னைக்கு வந்து அரசாங்கத்துக்கு ஒழுக்கம் கட்ட நாய். இவங்களுடைய ஈனப்பிரிவு இவனெல்லாம் எப்படி தான் இவனெல்லாம் வந்து என்ன சொல்லி திட்டுறது கூட தெரியல. முக்கியமான ஒழுக்கம் கட்டணும். முக்கியமான இன்னொரு விஷயம், இந்த சோஷியல் மீடியாவில் விஜயை பற்றி தரைக்குறவாக பேசுகிறவங்க, அதாவது விஜயை பற்றி விமர்சிக்கிறவங்கள வந்து இன்றைக்கி வந்து ஒரு டீம் ஐடி விங் டெலகிராமில் ஒரு டீம் இறங்கியிருக்கு. அவங்க குடும்பத்தையே அசிங்கமாக பேசுறது சார். நீங்கள் இது என்கிட்ட சொல்கிறீங்க பாருங்கள், நீங்கள் அதிகமாக பாதிக்கப்படணும் நான் தான் சார் இருப்பேன். நீங்கள் வேறு ஒன்று ரொம்ப என் நம்பர் வந்து நான் ரொம்ப டிரான்ஸ்பரண்டாக வச்சுருப்பேன். உங்களுக்கு தெரியும் சார், என் நம்பர் வந்து பெரும்பாலும் வந்து இந்த மீடியாக்களில் வந்து என் நம்பரை வந்து ஃப்ரீயாக யார் கேட்டாலும் நான் என் நம்பரை மறைக்க வேண்டிய அவசியம் கொடுத்தனேன். எனக்கெல்லாம் வந்து இவனுங்க பேசுவானுங்க பாருங்கள். ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது சைலண்ட்டாக போட்டாலும் இவங்க அடிச்சுக்கிட்டே இருப்பானுங்க. சரிங்களா? சரி, அவனுக்கு ஒரு கோவத்தை அவனுக்கு வந்து தனிச்சுக்கணுமேன்றதுக்காக என்ன செய்வேன்னா, நம்ம ஆன் பண்ணிவிட்டு சில நேரத்தில் விட்டுருவேன். நான் பாட்டு தூங்கிடுவேன், அவன் பாட்டு திட்டின்னு இருப்பானுங்க. இது குடிச்சிட்டே பேசுவானுங்க பல. சார் நீங்கள் வேறு ஒன்று சார், எனக்கெல்லாம் இல்லை சார். நம்மளை பற்றி இப்போ நம்ம பேசுகிறோம், நம்மளை பற்றி பேசினா பரவாயில்ல சார். வீட்டில் அப்படி தான் பேசுவாங்க மக்கள், இதெல்லாம் பற்றி பேசுகிறாங்க சார். அப்படி தான் பேசுவாங்க சார். அப்போ நம்ம விஜய் அவங்க குடும்பத்தை பற்றி பேசினா அவனுக்கு என்ன ஆவானுங்க சார்? நீங்கள் என்ன சொன்னாங்க, என்னெல்லாம் வந்து 7 தலைமுறைக்கு தோண்டி திட்டுவானுங்க சார். வடிவேல் சொல்கிற மாதிரி சிச்சி இப்படியா திட்டுவீங்கன்னு அந்த மாதிரி திட்டிருக்காங்க சார். அப்படி தான் சார் பேசுவாங்க, அப்படி தான் பேசுவாங்க. அதனால தான் நான் சில நேரங்களில் வந்து யாராவது பேசுனாங்கன்னா நான் என்ன சொல்லுவேன் பார்த்தீங்களான்னு கேட்டேன், என்னங்க இப்படி பேசுகிறேன், அப்படி தாங்க பேசுவேன் நான். எவ்வளோ அசிங்கமாக பேசியிருக்கானுங்க நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்கள் கமெண்ட்டில் நீங்கள் பார்க்குறது இல்லையா? நீங்கள் கமெண்ட் என் நண்பர்களாக அனுப்புவாங்க, நான் கமெண்ட்டில் எவ்வளோ அசிங்கமாக திட்டிருக்கானுங்க. அசிங்கமாக குறிப்பிட்டே தெரியும் எனக்கு. இன்னும் சொல்லப்போ நான் கமெண்ட்டில் குறிப்பிட்டு ஒரே நபரே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோவில் நான் எங்கெல்லாம் பேசுகிறனோ அங்கெல்லாம் துரத்தினே வருவான். எங்கெல்லாம் பேசுகிறனோ அங்கெல்லாம் இது பண்ணுவான். நான் இதெல்லாம் பார்த்து மண்டையில் எத்தனா நான் பேச முடியாது சார். அப்புறம் இது ஐயோ நம்ம குடும்பத்தில் இருக்கோம் இப்படி திட்டுறானே, நம்ம இப்படி திட்டுறானேன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ரொம்ப வீரியத்தோடு நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபீல் பண்ண ஆரம்பித்தோம், அதுக்கு பதில் கொடுக்க ஆரம்பிச்சோம், நம்ம செயல்பட முடியாது. நம்ம வந்து சமூகத்தை ஏதோ ஒரு வகையில் சீர்திருத்த வந்திருக்கிறோம். சில நேரங்களில் நம்ம வந்து தொடப்ப வச்சு நம்ம வந்து சேர்த்த பெருக்கும்போது தெரிக்கும் தான், மேலே தெரிக்குதில்ல மேலே, நம்ம போய் அப்புறம் போய் கழுவிக்கிறோம். அப்படி தான் சார் இது. நான் அப்படி தான் ஈஸியாக எளிதாக கடந்து போயிடுது. சாக்கடை சுத்தம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சில நேரம் திடீர்னு தெரிச்சிடும் மேலே, அதுக்கப்புறம் நம்ம கை கால் போய் கழுவிக்கிறோம்ல, அப்படி தான் இது. அதனால் என்னாத வார்த்தை இதெல்லாம் நீங்களாம் ரொம்ப ஆச்சரியமாகவும் அதிசயமாக சொல்கிறீங்க. வண்டையாக திட்டுவானுங்க எடுத்ததுமே. அன்னேமில் நான் எடுத்தனாலே ஏதோ ஒரு முக்கியமான காலம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி எடுத்து அலோன்னு காதில் வச்சதும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆபாசமாக பேசுவானுங்க. நிறைய பார்த்துட்டேன் சார். இது வந்து ஆனால் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப இவ்வளோ மோசமாக வந்து தொடர்ச்சியாக வந்து இதுக்கே ஒரு டீம் இறங்கி, அதுவும் நான் உங்களுக்கு ஒரு வீடியோ ஒன்று அனுப்புகிறேன் பாருங்கள். அவன் இது யாரையுமே விட்டது கிடையாது. யார் எடுத்ததுமே வந்து பார்த்திங்கன்னா கெட்ட வார்த்தை தான் அவன் வாயில் வருமே. ஆரம்பமே இப்படி தான் வந்து பேசுவானுங்க. அவன் வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் வந்து பொருட்படுத்தவே இல்லை. நம்ம வந்து அவனை பார்த்தா தானே, அவனுக்கு மதிப்பு கொடுத்தா தானே நம்ம கண்டுக்காமல் போயிடுது, அவ்வளோதான். அட போடா அவன் சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறது, அவ்வளோதான். இப்போது விஜய் இந்த அறிக்கை எப்படி பார்க்க போகிறாங்க, என்ன முடிவெடுக்க போகிறாங்க? இல்லை எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி நைட்டு தூக்கினாலும் தூக்கலாம், இல்லை நாளைக்கு நைட்டு தூக்கலாம். ஆக மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக இது வந்து ஜெயில் வந்து விஜய்க்கு வந்து ஜெயில் உறுதி. இப்போ இந்த வார்த்தை இந்த சவால் இருக்குது பார்த்தீங்களா, யாருக்கு நீங்கள் நினைக்கிறீங்க? முதலமைச்சர் கிடையாது சார். நீங்கள் நினைக்கிறீங்களா? இது முதலமைச்சர் கிடையாது சவால். முதலமைச்சருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர்கிட்ட இருக்க துறை இருக்குல்ல, காவல்துறை கொடுக்குற சவால் இது. நீங்கள் காவல்துறைக்கெல்லாம் நீங்கள் சவால் கொடுத்தீங்கன்னா ஒரே வார்த்தை சொல்கிறேன், நீங்கள் வந்து உங்கள் கட்சியே வளராது, நீங்களும் வந்து வந்துடுங்க. அப்படிப்பட்ட ஜெயலலிதாவே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளவோ வந்து காவல்துறைக்கு வாரி வழங்கினாங்க. கடைசியாக அவங்களுடைய நிலைமை என்னன்னு உங்களுக்கு தெரியும். அவங்களும் ஜெயிலுக்கு போனாங்க, நடையாக நடந்தாங்க, தனி நீதிமன்றத்தில், இதெல்லாம் பார்த்துருக்குறோம்.
ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து இந்த சவால் இல்லை. என்னை தொட்டு பார், நான் வீட்டில் தான் இருக்கிறேன், வந்து பாரு இந்த பாரு, இதெல்லாம் வந்து கொடுக்கல. சங்கராச்சாரியரை தூக்கி உள்ளே வச்சாங்க சார். இவன் ஏமாத்தினான் சார். உலகம் முழுதும் பக்தர்கள் தூக்கி வச்சாங்களா இல்லையா? இவன் ஒன்றும் ஒரு ஆளே கிடையாது. இவனுக்கு வந்து நான் நினைக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த காணொலி முடிக்கும் போது சொல்கிறேன், இந்த இந்த சம்பவம் இருக்குல்ல, இந்த ஒரு 41 பேர் மரணம் இருக்குல்ல, இது வந்து அவனுக்கு மிகப்பெரிய தண்டனை ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம நினச்சோம்ல. இது ஒரு பெரிய அவனுக்கு தண்டனை. அவன் அப்படி நினைக்கல. இதெல்லாம் எனக்கு ஒன்றும் தண்டனை கிடையாது. அப்போது இதை கடந்து அவனுக்கு வேறு ஏதோ ஒரு பெரிய பனிஷ்மெண்ட் இருக்குது. அது இயற்கை தான் பதில் சொல்லணும். அது என்னன்றது எனக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. இது வந்து அவனுக்கு வந்து தண்டனையாக அவன் நினைக்கல. இதை உண்மையிலே தண்டனையாக நினைக்கணும். இன்னொரு யாருடைய உயிரோ போயிருந்தால் கூட தன் உயிர் போன தனக்கு நெருக்கமானவங்க இறந்து வந்து அந்த ஃபீலிங்கோடு இருக்கணும். அதுக்கு வந்து பிராயச்சித்தம் பரிகாரம் என்னமோ அதை தேடணும். ஆனால் இவன் எப்போ இதை வந்து அலட்சியமாக கடந்து போகிறானோ, இவனுக்கு வேறு ஏதோ ஒன்று பெருசாக இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். அதுதான் நான் வந்து அப்படி தான் நான் இதை வந்து பார்க்குறேன். எனக்கு இந்த பொதுவாக இறை நம்பிக்கை கிடையாது. நியாயம் தர்மங்களில் பாவ புண்ணியங்களில் எனக்கு நம்பிக்கை இருக்குது. இவனுக்கு ஏதோ ஒன்று பெருசாக இருக்குது. அது என்னன்றது எனக்கு தெரியல. ஆனால் இவ்வளோ ஒரு ஆணவமான ஒரு மனிதனாக வந்து இவன் இருப்பான்னு கூட நான் நினைக்கல ஆரம்பத்தில். இவ்வளோ ஆணவம், இவ்வளோ திமிரு, இவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே ஒரு கன்னிங் மைண்டில் இவன் இருப்பான் அப்படின்னு நான் நினச்சி கூட பார்க்கவே இல்லை. இப்போ இன்றைக்கி என் குரல் மட்டுமே இல்லை, எல்லாருடைய குரலும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இவனுக்கு எதிராக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கு இவன் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு கன்னிங் ஃபெல்லோவாக இருக்கிறான், ஒரு வஞ்சத்தோடு இருக்கிறான், வன்மத்தோடு இருக்கிறான். ஆனால் வெளியில் வந்து பார்த்திங்கன்னா அவனுடைய செயல்பாடுகள் அப்படி இல்லை. ஆனால் உள்ளுக்குள்ளே அவ்வளோ இருந்தால் தான் இன்றைக்கி வந்து இப்படி வெளிப்படும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். எப்படியும் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கெட்டவனை வந்து இந்த சமூகம் நமக்கு வந்து அடையாளம் காட்டியிருக்கு சார். அந்த வகையில் நம்ம வந்து லக்கி தான். நம்ம ஆட்சி அதிகாரத்தில் அவனை உட்கார வைக்கல. ஆனால் இவர் மோசமான ஒரு மனிதனை வந்து நமக்கு அடையாளம் காட்டியிருக்குது இந்த இயற்கை, ஸோ இந்த நிகழ்வுகள். ஸோ அதனால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு வகையில் வந்து நம்ம வந்து அந்த இறந்து போன அந்த ஆத்மாக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாம் நன்றி சொல்லணும். எங்களுக்கு இப்படி ஒரு கேவலமான ஒரு பிறவியை, ஒரு கேவலமான ஒரு மனிதனை, ஒரு ஈனத்தனமான ஒரு மனிதனை எங்களுக்கு அடையாளம் காட்டின அந்த 41 பேருக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இரு கரம் கூப்பி நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆழ்ந்த இரங்கலோடு இரு கரம் கூப்பி நம்ம வந்து வணங்குவோம். அவ்வளோதான் சார். நல்ல நடிகன்னு அவனோட அறிக்கை இன்றைக்கி சொல்லியிருக்கு சார். நல்ல தலைவனாக இருக்க முடியாது, நான் நல்ல நடிகன் என்று மீண்டும் நிரூபித்திருக்கிறான். நிஜ வாழ்க்கையில் ஒரு நடிகன் அப்படின்றத நிரூபிச்சிருக்கிறான். ரஜினிகாந்த் அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா இவன் வந்து அந்த செருப்பு ஏதாவது இருந்ததுன்னா, ரஜினிகாந்த் அவரோட செருப்பு இருக்குல்ல, பிஞ்சி போன செருப்பு ஏதாவது கேட்டினா அந்த செருப்பை வந்து பார்த்தீங்கன்னா இவன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தினம் தொட்டு தொட்டு வணங்கணும். ஏதாவது பழசுத்தான் பார்சல் அனுப்பணும் ரஜினிகாந்துக்கு. அந்த செருப்பை தொட்டு வந்து தினம் வணங்குடான்னு சொல்லணும். அவனுக்கு பனிஷ்மெண்ட்டுனா அதுதான் கொடுக்கணும். நன்றி சார். நன்றி சார்.